அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் இலா யௌமித்தீன். அன்பார்ந்தவர்களே, நமக்கெல்லாம் அண்டை வீட்டார்களை தெரியும். இந்த அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை குறித்து நாம் எவ்வளவு அறிந்திருக்கின்றோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் இந்த அண்டை வீட்டார்களுடைய உரிமையை குறித்து பேசியதை போன்று உலகளாவிய எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது. ஒன்று கூட இதுவரை பேசியதும் இல்லை, இதற்கு பிறகு பேசுவதற்கும் வாய்ப்பில்லை என்று சொல்லலாம். அப்படி ஆழமான கருத்துக்களை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எந்த அளவுக்கு சொல்லி இருக்கின்றது என்றால், ஒரு நன்மையை உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நீ செய்தால் அது உனக்கு இபாதத்தாக இருக்கின்றது என்றும், ஒரு பாவத்தை நீ செய்தால் உன்னுடைய ஈமானில் பலவீனம் ஏற்படும் என்பதாக என்ற அளவிற்கு இஸ்லாம் முன்னுரிமை தந்திருக்கின்றது. ஏன் இந்த முன்னுரிமையை தர வேண்டும் என்றால், ஒரு மிகச்சிறந்த மிகவும் நுட்பமான பந்தத்தை அவர்களுக்கு இடையில் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கமாகும். அதனால்தான் உறவினர்களை குறித்து அதிகமாக பேசாத இஸ்லாம் அண்டை வீட்டார்களை குறித்து அதிகம் பேசியிருக்கின்றது. உறவினர்களை விடவும் அதிகமாக பேசியிருக்கின்றது. இதற்கு காரணம் இதுதான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டும் போது ஒபில் வாலிதைனி இஹ்சானா ஒபிதில் குர்பா வல் யசாமா வல் மசாக்கின் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்போ பிறகு உங்களுடைய உறவினர்களிடத்திலும் அண்டை வீட்டார்களை குறித்து அதுக்கு அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான் அப்படின்னா, வல் ஜாரி தில் குர்பா, உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களிடத்தில் 3 வகையாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். 3மே சேர்த்து வபில் ஜார், அண்டை வீட்டாரை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த அண்டை வீட்டார்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றது, நம்ம அந்த அரபிய கிராமர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரியும். வாவ் நல்லா மென்ஷன் பண்றது, எப்படி உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நீ நடந்து கொண்டாயோ அதே போன்று உன்னுடைய அண்டை வீட்டார்களிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஆக அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கையும் அவ்வாறு தான் அமைந்திருந்தது. நபி அவர்களோட சொல்லும் செயலும் அவ்வாறு தான் அமைந்திருந்தது. எவ்வாறு நபி அவர்கள் ஆரம்பித்தார்கள், உங்களுடைய அண்டை வீட்டார்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தீங்கிழைக்க கூடாது, அவர்களுக்கு நீங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சீங்கன்னா சாப்பாடு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும், உங்கள் அண்டை வீட்டார்களிடத்தில் சிறந்தவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். யார் அண்டை வீட்டார்களிடத்தில் சரியான முறையில் நடந்து கொண்டீர்களோ, உங்களுடைய நாவினால் சரியான முறையில் நடந்து கொண்டீர்களோ சுவனம் உண்டு என்பதாக சொன்னார்கள். ஆக அன்புமிக்கவர்களே, சமகாலத்தில் அண்டை வீட்டோடு நம்மளுடைய தொடர்பு என்பது பிரிந்திருக்கின்றது. ஆக அண்டை வீடு என்பது அந்நிய வீடு அல்ல, நம்முடைய அன்பின் வீடு என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.